சப்பாத்தி எப்பவும் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எவ்வளோ பிசைஞ்சாலும் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு எப்பயுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்டாக வந்துட்டு உப்பு கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணிப்பேன். ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு வெறும் சப்பாத்தி சாப்பிட்டாலே உப்பு ஃபீல் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் ஆட் பண்ணும்போது தான் அதோட சாஃப்ட்டும் அண்ட் ஒரு மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதில் இருக்கும். ஸோ நான் ஏன் இந்த கிளாஸில் எடுத்து வைக்கிறேன்னா, இன்கேஸ் நம்ம பசையும் போது தண்ணி பத்தலைன்னா நம்ம இந்த தண்ணியவே கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்ற அளவுக்கு சப்பாத்தி மாவு போட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டில் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பிசைகிறதுல தான் மேட்ரே இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்கேஸ் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். ஆமாம் ஆமாம் என்ன வேலை பண்ணல, எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கழுவல. ஃப்ரைடே தானே இது பண்ணுறோம். குளிச்சுலாம் எடுத்துகிட்டு வரணும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும். பாத்திரம் விளக்குனேன். அப்புறம் என்ன வேற ஒன்றும் பண்ணல. கூட்டல. என் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்ய விடாம ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட. ஆக்சுவலாக ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அதனால தான் அது நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸோ எவ்வளோ நேரம் நான் வந்துட்டு ஒரு 1/2 hour அதை ஊற வைப்பேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் அதை ஊற வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். எப்பயுமே இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.